ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிங் ஆஃப் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஐஸ் கேமு தான் கைஸ் விளாட்றோம் வந்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்தோடனே ஏதோ 20 சாக்கு பையை கண்டுபிடிக்க சொன்னானுங்க. அதை கண்டுபிடிச்சி தொலைலான்னு வந்துட்டோம். ஓகே, நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணி இருக்கிறது SH கேமிங், மை பிரதர். ஓகே கைஸ், அந்த 20 சாக்கு பையை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸிட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் எஸ்கேப் ஆனால் மட்டும் போதும். ஓகே கைஸ், நம்ம இன்னும் ஓகேங்கிறேன். அந்த பேயம் பார்த்தேன் கைஸ், கொஞ்ச நேரத்தில் ஓரக்கொலை நடுங்கி போச்சு கைஸ். என்னன்னா, அந்த பேய்க்கு தலை இருக்கு, முண்டத்தை காணும் கைஸ். என்ன தெரியுமா, அந்த பேய் ஏதோ ரயில் பாதையில் போய் படுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். தலை மட்டும்தான் இருக்குது காய்ஸ், பாக்கி ஒன்றுத்தையும் காணும். குடலெல்லாம் பிதுங்கி தொங்குது. கொஞ்சம் நெஞ்சாலும் பயப்படல. இதோட எத்தனாமത്തെ ட்ரெயின் தெரியுமா? 11ஆமത്തെ ட்ரை. ஓகே, நம்ம இந்த இடத்துல எல்லாம் லூட்டு, இந்த இடத்துல எல்லாம் சாக்கு போய் கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்குமோ? இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டான். ஒரு இடம் விடுறதில்ல. ஓகே, இந்த வீடியோவில் மை பிரதரோட சவுண்டு கேட்காது, ஏன்னா அது ஏதோ மிஸ்டேக்கில் போயிடுச்சு. இப்போ பேய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். டிவி ஓடுது, லைட்டெல்லாம் அணியுது, லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன். இந்த பேய் சோம்பேறி பேயாக இருக்கும் போல். இந்த பேய் இந்த வீட்டுக்குள்ளே, இந்த ரூம்குள்ளேயெல்லாம் வராது, வெளியில தான் சுற்றிட்டுருக்கும். தலை இடிக்கும்னு நினைக்கிறேன் ரூம்குள்ளே வந்தேன், ஏன்னா அப்படி பறந்துட்டுருக்கு பேய் அந்தரத்தில். இங்கே ஒரே ஒரு ரூமு தான் இருக்கும், பாக்கி ரூமே இருக்காது. இதோடு நம்ம 7 கலெக்ட் பண்ணிட்டோம் இதோடு சேர்த்தி. இங்கே என்ன வந்தாலும் ஒரு 4 எண்ணம் கிடைக்கும், ஏன்னா இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ரூமு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பேய் இங்கே தான் அதிகமாக சுற்றும். SH கேமிங்கை காணோம் கிரைஸ், அவ்வளோதான். ஒரு ஆள் காலியானாலே டீமேட்டும் சேர்த்து காலி. ஏன்னா இது ஒரு காயினில் கொடுக்குறானுங்க, அந்த காயின் காலியானால் அவ்வளோதான். மல்டிப்ளேயர் விளையாட முடியாது, 2 பிளேயர் மட்டும்தான் விளையாட முடியும். ஏன் அதான் எரிச்சல் கிளப்புற கேம். இந்த தமிழினெல்லாம் பார்த்துட்டு VTGன்னெல்லாம் நினச்சி வந்தீங்கன்னா தப்பாக போயிடும், பார்த்துக்குவாங்க. என்ன வந்தாலும் லைக் போட்டுட்டு போயிடணும். பிடிச்சாலும் லைக் போடுங்க, பிடிக்கலனாலும் லைக் போடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. இதோட 2ஆமത്തെ வாட்டி சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு முக்கி சொல்லிகிட்டு இருக்கான்ல, சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. அங்கே கட்டலில் உட்காந்து படுத்துட்டு இருக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா தானே இருக்குது, தட்டி விட வேண்டியது தானே. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஓடுற பட்டன் பவர் இருந்தது, அது கிளிக் பண்ணலாம் பார்த்தேன். அவன் சருன்னு ஓடுறான், ஃப்ளாஷு மாதிரி ஓடிட்டுருக்கான் அவன். இப்போ டைமிங் இருக்குது, 40 செகண்ட் இருக்குது. 40 செகண்ட் இங்கே சுற்றுவோம். ஏன்னா பேய் அந்த ரீஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த பவரு, பேய் வந்தால் நம்ம சருன்னு ஓடி தப்பிச்சுக்கலாம். ஆனால் பயந்தேன், மொட்டை மாண்டேன். இப்போ இங்கே என்ன ஓட்ட, இது என்ன இடம்னு தெரியல. பேய் கீழே இருக்குது, பார்த்துட்டேன், கண்ணாடி பார்த்துட்டேன். மறைந்திருந்து பார்க்கும். இங்கே டயரெல்லாம் இருக்குது. இங்கே ஒரே எஸ்கேப் மட்டும்தான், டோர் எஸ்கேப்பு. வேறு எஸ்கேப் இருக்கான்னு தெரில, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 11 கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் 9 இருக்குது. 9 எண்ணம் கலெக்ட் பண்ணிட்டா அப்படியே கேம் பிளேயெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக வீட்டில் போய் பட்டுக்கலாம். இப்போது மை பிரதர் இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தார், அவரோட சேனலாக என்னோட சேனலாக மட்டும் தெரியல, அப்படி பேசிகிட்டு இருந்தார் மை பிரதர். நானே கொஞ்சம் நெஞ்ச வார்த்தை தான் பேசினேன். எப்படியோ வாய்ஸு கட் ஆகிடுச்சு மை பிரதரோடது. அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் உட்காந்து. எங்கே நான் படி இருக்குன்னு தான் நான் தேடிகிட்ருக்கேன். பவரை யூஸ் பண்ணிட்டேன். படியை காணும் ஏழை. ஐயோ, இங்கே ஒரு ரூமு தானே இருக்குது.
படி 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 படின்னு வந்துருச்சு. படி படி படி. எங்கே படியவே காணும். ஐயோயோ எங்கே போய் தேடுமே, பேய் வந்துடுமே. ஓ ரூமை தேடியாச்சு எப்படியோ. ரூமு கிடச்சிருச்சுடா, அது போதும் எனக்கு. இது போதும் எனக்கு, இது போதுமே. இந்த ரூமுக்குள்ளே மட்டும் பேய் வராது. அது ஏனே தெரில, என்ன லாஜிக்குன்னே தெரில. என் ஃபஸ்ட்டு வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட 3ஆம் வாட்டி சொல்கிறேன். ஏன்னா பேசுகிறதுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. நான் நிஜமாக ஒத்துக்கிறேன். கண்ணு வேறு தீந்துருச்சு. என்னோடய பிரதர் இருந்துட்டு அவருக்கும் தெரியாமல் ஆடு பார்த்துட்டு வந்துடுவோமா, யாருக்கும் தெரியாமல் ஆடு பார்த்துட்டு வந்துடுவோமான்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதான் சரி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் பார்த்துட்டு வந்தார். அதை நான் கட் பண்ணிட்டேன் எடிட்டிங்கில். அது என்னடா இவ்வளோ க்ளோஸ்அப்பாக வந்து காட்டுறாரு. நம்ம பிளேயர் சேஞ்ச் பண்ண முடியுமா இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரே மொட்டை மண்டை தான் இருக்குது இந்த கேமில். அதுவும் இல்லாமல் அப்டேட்டில் மாற்றினாலும் மற்றவங்க டக்குன்னு ஓடி அந்த ரூமுக்கு போயிடலாம். நான் என்னோடய பிரதரை மேலே போக சொல்லிட்டேன். ஏன்னா நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் அவ்வளவு கொண்டாடலான்னு. பின்ன இங்கே தான் நான் உட்காந்துட்ருப்பேன். எனக்கு வெளியே போகிறக்கும் பயமாக இருக்குது. அந்த பேயை பார்த்தாலே எனக்கு தலை சுற்றுது. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி இதுக்கு வேறு தமிழினால் க்ரியேட் பண்ணிட்டோமே, எப்படியாவது இந்த வீடியோ போட்டுருணுன்னு போட்டுட்ருக்கேன். இதோட 11:20 நினைக்கிறேன். ட்ரை வந்துடுச்சு, பேய் வந்துடுச்சு. எட்டி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம். பிரதர் இங்கே டோரா புஜி ஓடிட்டுருக்கு டிவியில். எங்கள் ரூமு சாக்குப்பை எஸ்கேப்பு. அந்த பேயை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பேயை பார்த்தீங்களா? பேய் பக்கத்தில் வந்துருச்சுன்னா பேயே கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது பாட்டுக்கு போயிடும். அப்படியே சொல்கிறக்கு ஆசையாக தான் இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடைக்கல, அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு லைவாக பேசினா தான் சிம்பிளாக கிடைக்கும். ஏன்னா நான் நிஜத்தை சொல்லிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள். இதோட 4ஆம் வாட்டி சொல்லிட்டேன். ஓகே, வேணா என்னால் முடிஞ்சால் என்னோடய பிரதரோட சேனலோட லிங்க்கை நான் கீழே தரேன். SH கேமிங். சுற்றி அதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனலும் என்னோடய பிரதரோட சேனலும். ஏன்னா நான் போகிற இடத்துக்கெல்லாம் பேய் வருது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. மேலே என் பிரதரு சாக்கு பைய கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. 14 கலெக்ட் பண்ணிட்டாரு அவரை. நான் வெறும் இங்கேயே சுற்றிட்டுருக்கேன். எப்படி மேலே போகிறதுன்னு தெரியல. ஒரு வீடியோ என்னமோ பார்த்தேன் யூடியூப்பில். அந்த மாடுலேஷனில் போயிட்டுருக்கேன். என்ன பண்ணணுன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. பேசாமல் ஓடிடலாமா? பேசாமல் நம்ம மேலே ஓடிடலாமா? இல்லை பேருக்கு பிரதர் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். SH கேமிங் கிட்ட. அவர் பேய் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. நம்பிக்கையோடு போகலாமா? இல்லை வேண்டாம். அட கரகம் முடிச்சவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்நேரத்துக்கு நீ கொலை பண்ண பார்த்துருப்பான். ஆடு பார்க்குறான் போல். இல்லை ஆடு பார்க்கல. இல்லை பார்க்கல, ஆடு பார்க்கல. அதானே பார்த்தேன். அவன் தான் ஆடு பார்க்கறதுலே இருக்கிறதாச்சு. அட லைட்டோன்னு இந்த லூஸ் கனெக்ஷன் ஒன்று கரெக்டாகி தோலை. அப்படியே இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இங்கே தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டு தான் எக்ஸிட் இருக்குது. எப்படியாவது ஜெயிச்சிடணும். இதோட 20ஆம் ட்ரை எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த மேட்ச்சு ஜெயிச்சிடணும். என் பிரதர் இருந்துட்டு புலம்பிகிட்டே இருந்தா, எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு. இந்த பேர் ரூமுக்குள்ளே வராது, அப்புறம் எதுக்கடா கட்டல்? லாஜிக்கே இல்லை. கேமு தானே, நமக்கு வர சொல்லிட்டு காரியல. எனக்கு பயமாக இருக்குது. மேலே போகிறக்கே பயமாக இருக்குது. அதனால தான் இங்கே சுற்றிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரே ரூமில் இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். இப்போ எனக்கு பேசுறதுக்கும் கண்டென்ட் இல்லை. அதனால் நான் ஒரே ரூமில் சுற்றாமல் மாறி சுற்றிட்டுருக்கேன். ரிங்கா ரோசஸ் அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கேன். ஓகே, நம்ம
இனி ரூமுக்குள்ளே சுற்ற வேண்டாம், மேலே போவோம், ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம், கண்ணு மூடிட்டு போக வேண்டியது தான். இல்லை வேண்டாம், இல்லை போகலாம் வேண்டாம். இப்போ ஒரு முடிவு எடுக்கணுமே. பேய் இருக்கான் பார்த்துக்கலாம். லூஸ் கனெக்ஷன் ஆகுதா ஆகலையே. போகலாமா வேண்டாமா? ரெண்டில் ஒரு முடிவு எடுக்கணுமே. போகலாமா வேண்டாமா? போகலாம். இல்லை வேண்டாம். போகலான்னு நினைக்கல. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பேசுகிறதுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஏன்னா என் பிரதர் இருந்துட்டு செம்மையாக புலம்பிட்டுறார். ப்ரோ என்ன வெங்காயத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் 18 கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் நீ ஒன்றும் கூட கலெக்ட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாது என்னைய. நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியாமல் கலாய்க்கிறாரு. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது மேலே வரக்கு. ப்ரோ என்ன மாதிரியே இருக்கணும்னு கலாய்ச்சிட்டு இருந்தார் என்னையெல்லாம் பிடிச்சி. 18 ஆயிடுச்சு, இன்னும் 2 இதாக 19. இப்போ நான் இறங்கி கலெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ஐயோ பேய், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதான் நான் பயப்படல. இல்லை உங்களுக்கெல்லாம் போர் அடிக்குமே சொல்லி கத்துனேன் சும்மா. குடல் மட்டும் தூங்கிட்டு இருக்கு. எப்பட்றா இதெல்லாம் எடிட்டிங் பண்ண தெரியுதானே? லாஜிக்கோட எடுக்க மாட்டீங்களாடா? போகலாமா அப்பல இருந்து போகலாமா வேண்டாமா தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற எதுவும் சொல்றதுக்கு முடியல. ஓட்ட திரும்பி பார்க்காத. ரன் பட்டன் கூடுறா. ஐயோ ஒர்க் ஆக மாட்டேங்குதே. ஓடுறா. அப்பாடி பேய் வருது. ரன் பட்டன் காணிச்சனால பரவாயில்ல. இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? இப்போ பாரு கட்டச்சு நான் கலெக்ட் பண்ணேன். கலெக்ட் பண்ணியாச்சு காய்ஸ், கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக கலெக்ட் பண்ணியாச்சு. நீ இங்கேருந்து கீழே போகணும். அதுக்கு எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியுமே. பேய் ஏதாவது இருக்கா? பேய் இல்லை. அப்படியே ரைட் சைடு இருக்கிற இந்த இதுக்கு போயிட வேண்டியதான். கண்ணை எடுத்து வச்சு இப்போ பேய் எங்கே இருக்குமா பார்ப்போம். நீ எடுக்க முடியுமா சாக்கு பேய்? முடியாது. வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு ரம்பம் கிடச்சிது, அதை வச்சு அறுத்து. டெலிபோர்ட் இருக்குது இங்கே. டெலிபோர்ட் இருக்குது. வந்துட்டேன் சொல்ல மாட்டேன். பேய பக்கத்தில் இருக்கு. ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே வந்துட்டேன். நம்ம கீழே வரக்கு பயமாக இருக்காமா? பேய் போனதுக்கப்புறம் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, நாங்கள் 2 பேரும் அந்த கதவை கட்ட போய் நின்னாதான் இதாகுமாமா. என்ன லாஜிக்கு? சாகிறது மட்டும் ஒத்தாள் சேர்த்தா 2 பேரும் வெளியே அனுப்பி விட்ருவீங்க. எஸ்கேப் ஆகிறது மட்டும் என்ன டஃப்பாக வைக்கணும் வச்சுருக்கானுங்க. ரன் பட்டன் இல்லை, தப்பிக்கிற காட்சி. இந்த டைமில் அவுட் ஆனால் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஃபோனு காலி. நான் தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். இப்போ அடுத்த கேமை நீங்களே நினச்சி பாருங்கள். எனக்கு போக முடியல. அடுத்த கேமை உங்களுக்கு ஒரு சர்வைவல் கேம் வச்சுக்கோங்க. அது என்ன கேமுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யார் அந்த கமெண்டில் சொல்கிறீங்களோ அவங்களோட பேரெல்லாம் நான் படிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம பிரதர் வர வரைக்கும் இந்த ரூமில் அப்படியே சுற்றிட்டுருக்கணும். பிரதரை காணும். பிரதர் இங்கே டோரா பூஜையில் சோட்டா பீம் ஓடிட்டுருக்கு. சோட்டா பீம் பார்க்குறக்கு இருக்கீங்களா? இங்கே சோட்டா பீம். ஐயோ இந்த மண்டையன் பிரதரும் வரமாட்டான், கடுப்பேற்றிட்டு இருக்கான். கீழே இறங்கி வாயா, பேய் இல்லையா? அவங்க நானே மேலே வரேன், நீ இப்போ கீழே வர பார்த்தியா? இப்போ பாரு எஸ்கேப் ஆயிரும். எஸ்கேப் ஆயிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம தட்டி விட்ருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன கேமுன்னு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. ஓகே, பாய் கைஸ், பாய்.